கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலும் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவை உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்ற வார்த்தையை முன்வைத்து, அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட வேண்டும் என்றால் நம்மை ஆண்டவர் நடத்தி சென்று கடக்க வேண்டிய இடங்களிலே கடக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். நம்மை ஆண்டவர் மீட்க வேண்டும், நம்மை ஆண்டவர் அவருக்கேற்ற விதமாக சிருஷ்டிக்க வேண்டும், நம்மை ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதமாக உருவாக்க வேண்டும், நம்மை ஆண்டவர் அவருடைய உறவுக்கு உட்படுத்த வேண்டும், நம்மை ஆண்டவர் அவருக்கு உடைமையாக்க வேண்டும் என்று 5 விதமான காரியங்களை பார்த்தோம். இன்றைய தினத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் சில காரியங்களை பார்க்க கடந்து செல்லுகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நேற்றைய தினம் நாம் பார்த்த விதமாக நடந்து செல்வதற்கு நமக்கு ஆற்றல் இருக்கலாம், நாம் வேக வேகமாக நடந்து செல்லலாம். ஆனால் வாழ்க்கை என்பது நடந்து செல்லுவதோடு முற்று பெறுகிறதல்ல, நாம் கடந்து செல்லவும் அவசியம் ஏற்படுகிறது. அவ்விதமாக கடந்து செல்வதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நடந்து செல்ல இயன்றவளாக இருந்தாலும் அந்த செல்லுகிற பாதையிலே வருகின்ற சில சூழல்களை, சில தடைகளை கடந்து செல்வதற்கு நமக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் நடந்து வேக வேகமாக சென்றாலும் அதனுடைய நல்ல விளைவுகளை காண முடியாது. எனவே கடந்து செல்ல வேண்டிய கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற வேண்டும். முக்கியமாக 4 முக்கிய தடைகளை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல நேரிடும். ஒன்று, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இயற்கையாக நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற சில தடைகள். திஸ் இஸ் காமன். நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமராஜ் சொல்லுகிறது போல, துன்மார்க்கனுக்கு நிகழுகிறது போல சன்மார்க்கனுக்கும் நிகழுகிறது. தேவ பக்தி உடையவர்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு நடப்பது போன்ற எந்த ஒன்று நமக்கு நடக்காதென்று நமக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் கொடுக்கப்படவில்லை. நடக்கும், ஆனால் அவற்றை நாம் கடந்து செல்லும். முதலாவதாக, இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது போன்ற சில சோதனைகள் தேவ பக்தி உள்ளவர்களாகிய நமக்கும் வர வாய்ப்புண்டு. அவைகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, நாம் நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், தப்பிதமாக தவறுதலாக வாழ வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு உண்மையான விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கலாம், என்ற வரைக்கும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் நோக்கமுள்ளதாக இருக்கலாம். ஆனாலும் அந்த நல்ல நோக்கத்தின் பாதையிலும் பலவிதமான பாவ சோதனைகளை நாம் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். பாவத்தை நாம் தேடி செல்லாவிட்டாலும் அது தேடி வந்து நாம் செல்லுகின்ற பாதையிலே தடையாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை குறைக்கும் பொழுது, தொடர்ந்து செல்ல முடியாதபடிக்கு அது சில தடைகளை ஏற்படுத்தும் பொழுது, அந்த பாவ சோதனைகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலகத்திலே நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களாலே நமக்கு ஆதரவு இருக்க வேண்டும், மனிதர்களாலே நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், மனிதர்களாலே நமக்கு நல்ல ஆறுதல் இருக்க வேண்டும், மனிதர்களாலே நமக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். அந்த உறவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கச்சிதமாக சந்தோஷமாக தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் நமக்கு நல்லதை செய்களோ இருப்பால் எதிர்பார்க்க முடியாது. மனிதர்களாலும் நமக்கு பல தடைகள் ஏற்படும். மனிதர்கள் நம்முடைய வாழ்வினுடைய முன்னோக்கி செல்லுகிற பாதையிலே பல தடைகளை கொண்டு வருவார்கள். அவர்களுடைய மனநிலையினுடைய விளைவாக, அவருடைய தவறான எண்ணங்களுடைய விளைவாக, தவறான சுபாவங்களுடைய விளைவாக, தவறான உணர்வுகளின் விளைவாக நம்முடைய வாழ்க்கை பாதையில் அவர்கள் பல தடைகளை ஏற்படுத்துவார்கள். இந்த தடைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். நான்காவதாக ஏற்படுகிற தடை என்றால், நம்முடைய வாழ்விற்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்தி விடுவோம். நம்முடைய தவறான வழிகள், நம்முடைய தவறான முடிவுகள், நம்முடைய தவறான சுபாவங்கள், நம்முடைய தவறான ஆசைகள், நம்முடைய தவறான நோக்கங்கள் சில வேளைகளிலே நம்முடைய வேகமாக முன்னோக்கி செல்லுகிற அந்த பிரயாணத்திலே தடைகளாக மாறிவிடும். இவ்விதமாக முக்கியமாக 4 முக்கியமான தடைகளை நாம் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? முதலாவது தடை என்னவென்று சொன்னால், இயற்கையாக வாழ்க்கையில் எல்லோருக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ள தடைகள். வரலாம், வராமல் இருக்கலாம், வராதென்று உறுதியாக சொல்ல முடியாது. துன்மார்க்கம் நடைபெறுவது போல சன்மார்க்கம் நடைபெறலாம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம்
தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்கின்ற பொழுது தொடர்ந்து செல்ல முடியாதபடிக்கு, தொடர்ந்து சமாதானமாக வாழ முடியாதபடிக்கு, தொடர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாதபடிக்கு, தொடர்ந்து சுமூகமாக வாழ முடியாதபடிக்கு, தொடர்ந்து ஒரு அமைதியான சூழலை வாழ முடியாதபடிக்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஏற்படும். இவைகள் இந்த உலகத்தினுடைய இயற்கை. ஏன்னா இந்த உலகம் ஒரு பாரடைஸ் கிடையாது. இந்த உலகம் இஸ் அ கர்ஸ்ட் எர்த் இல்லையா? இது சபிக்கப்பட்ட பூமி. இதைத்தான் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கும். முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கின்ற பூமி. இங்கே வருத்தங்கள் உண்டு, இங்கே சோர்வுக்குரிய காரியங்கள் உண்டு, இங்கே சோதனைகள் உண்டு, இங்கே நெருக்கடிகள் உண்டு, இங்கே கஷ்டங்கள் உண்டு. இவைகள் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏழைகளுடைய வாழ்க்கையிலும் வரும், பணக்காரருடைய வாழ்க்கையிலும் வரும், பட்டதாரியுடைய வாழ்க்கையிலும் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும், பக்தியுள்ளவருடைய வாழ்க்கையிலும் வரும், பக்தி இல்லாருடைய வாழ்க்கையில் வரும். இவைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தினுடைய இயற்கையின் விளைவாக வருகின்ற இந்த தடைகளை கடந்து செல்வதற்கு நாம் என்ன செய்வது? அநேகருடைய வாழ்க்கை திடீரென்று ஒரு தோல்வியை சந்திக்கிறது, ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறது, எதிர்பார்த்திராத ஒன்றை சந்திக்க நேடுகிறது. எனவே அவர்களுடைய முன்னோக்கின பயணம் தடைபடுகிறது. அவருடைய சந்தோஷத்திற்கு தடை ஏற்படுகிறது, அவருடைய சமாதானத்துக்கு தடை ஏற்படுகிறது, அவருடைய சுமூகமான சூழலுக்கு தடை ஏற்படுகிறது. இப்பொழுது தடைகள் கடக்கப்பட வேண்டும். இந்த தடைகளை கடந்து செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செல்லுகிற பாதையில் சில ஹேர்டில்ஸ் ஏற்படுகிறது, சில அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுகிறது. இவைகளெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கடந்து செல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு என்ன ஆவிக்குரிய ஆலோசனை என்று பார்க்க வேண்டும். தேவபக்தி உடையவர்கள் எப்பொழுதுமே வேதாகமத்தில் இருக்கின்ற சம்பவங்களை சிந்தனை கொண்டு வருவாங்க இல்லையா? அநேகர் ஜெபிப்பார், ஆண்டவரை யோர்தானை கடந்து சென்றது போல, செங்கடலை கடந்து சென்றது போல, எரிகோவை கடந்து சென்றது போல எங்களையும் கடந்து போக வையும். அவ்விதமாக ஜெபிப்பார்கள். சரியானதுதான். தேவன் செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னோக்கிய பயணத்துக்கு தடையாக வந்த பொழுது அந்த செங்கடலை கடந்து செல்லும்படியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார். யோர்தான் அவர்களை தடை செய்த பொழுது அந்த தடையை தாண்டி செல்ல அவர் உதவி செய்தார். அதுபோல எரிகோ தடுத்து கொண்டது பொழுது அதையும் கடந்து செல்ல உதவி செய்தார். அது மட்டுமல்லாமல் இயற்கை சூழ்நிலையில் தடையாக வந்தது, உணவு பிரச்சனை வந்தது, குடிநீர் பிரச்சனை வந்தது, எதிராளிகள் பிரச்சனை இப்படி பல சூழல் வந்த பொழுது இவைகள் எல்லாவற்றையும் கடந்து போக வைத்தார். செங்கடல், யோர்தான், இந்த எரிகோ, இவைகளெல்லாம் இயற்கையாக இந்த உலகத்திலே வருகிற காரியங்கள். அவர்கள் அந்த பாதை வழியை செல்ல செங்கடலை கடக்க வேண்டி இருந்தது. இது இயற்கையாக வருகிறது. அந்த பிரயாணத்திலே அவர்கள் யோர்தானை கடந்துதான் போக வேண்டும், அந்த எரிகோவை கடந்துதான் போக வேண்டும். இதை கடப்பதற்கு அவர்கள் வழியை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் கடந்து போக வைத்தார். இதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போவதற்கு என்ன செய்வது சிந்திக்கின்ற பொழுது இந்த வழிகளை நாம் பின்பற்றலாம். ஆனால் பல நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்மால் கடக்க முடியலை. அவர்கள் கடந்தார்கள், நம்மால் கடக்க முடியலை. அவங்க ஜெபம் பண்ணாமலே கடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணி கடந்து போகல. அப்படி தானே? ஜெபம் பண்ணியா கடந்து போனாங்க? இல்லை. முழிக்கிறீங்க? இல்லை. அவங்களுக்கு அப்போல்லாம் ஜெபம்லாம் பண்ண தெரியாது. அவங்களுக்கு முறுமுறுக்க மட்டும்தான் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சது என்னது? முறுமுறுக்கிறதும் குற்றஞ்சாட்டுறதும். ஒவ்வொரு பிரச்சனை வந்தவுடனே ஏன் தான் இந்த மாதிரி எங்களுக்கு நேரிடணும், ஒன்றால் தானே அப்படின்னு பழி சாட்டுறதுக்கு தான் தெரிஞ்சதை ஒழிய அப்போல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அதனால தான் மோசே அப்படி சொன்னதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல, சும்மா இருங்கன்னு தான் சொல்ல வேண்டும். சத்த நேரம் சும்மா இருங்க, வாயை மூடி வச்சுட்டு சும்மா. நம்ம வீட்டிலேயும் குடும்பங்களையும் சொல்லணும், கொஞ்சம் மூடு வாயை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவள் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கள. நான் அப்போவே சொன்னேன், அப்போவே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அபாண்டமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் அப்போவே சொன்னேன், சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நமக்கு இப்போ ரெண்டு பிரச்சனை. ஒன்று வந்த பிரச்சனை, இன்னொன்று அவங்க சொன்னதாக சொன்னாங்க. நமக்கு என்னவோ வார்னிங் கொடுத்தது மாதிரியும். சிலருக்கு அது ஒரு பழக்கம். நான் அப்போவே சொன்னேன், எத்தனை முறை சொன்னேன். எப்போங்க சொன்னீங்க? நான் சொன்னேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்துவிட்டு இதெல்லாம் டைரியில் எழுதி வைப்பாங்க. ஆக அப்போவே சொன்னேன். அப்போ இவருக்கு டென்ஷனாக என்ன பண்ண, வாயை மூடு, கொஞ்சம் சும்மா இரு, அமைதியார் அப்படின்னு. நாங்கள் போன வாரம் தாம்பரம் பகுதியில் ஒரு கூடுகை நடத்தி விட்டு அடையார் ஆனந்த பவனில் போய் சாயங்காலம் சாப்பிட்றதுக்காக போனோம். நிறைய பேர் உட்காந்து டேபிள்ஸில் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதையும் செய்கிறாங்க, சண்டை போடுறதையும் செய்கிறாங்க. நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நாகரிகம் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. இதுதான் டென்ஷன் வந்து போச்சுன்னா நாகரிகம் போது கல்ச்சர் ஆகுது. பப்ளிக்கில் இருக்கிறோம், எங்கே இருக்கும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சரமாரியாக என்ன காரசாரமாக பேசுகிறாங்க. ஒரு வாய் மூடு சொன்னாலும் யாரும் வாய் மூடுறது மாதிரி இல்லை. ஆனால் ஆர்டர் பண்ண ஐட்டங்களையும் சாப்பிட்டு தான் செஞ்சாங்க. அது
அதை நிறுத்தலை, சரமாரியாக என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டே தான் சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டை போட்டு முடித்தோம், ஒன்றா தான் போனாங்க, ஒன்றா தான் காரில் ஏறினாங்க, அவரும் அக்கறையாக காருக்குள்ள. அப்போ இது அவங்களுடைய வாழ்க்கையில் சகஜமாக நடக்கிற காரியம். வீட்டில் போடு சண்டை, வெளியிலையும் வந்து என்ன செய்கிறாங்க, சுதந்திரமாக யாரை பற்றியும் பிரச்சனை இல்லாமல் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி நேரம் வர்றபோது என்ன சொல்லணும், வாய மூடு எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வழக்கம் உண்டு. ஆக மோசையும் அவ்விதமாக தான் அந்த ஜனங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருந்தாங்க. வாயை மூடி சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா சொல்ல வேண்டியதாக அவசியம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை கடந்து போக வைத்தார் இல்லையா? ஆனால் நாம் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், விடியகாலம் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், இரவில் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், பகலில் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ ஊழியக்காரர்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எத்தனையோ ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பி பார்க்குறோம். சபையில் நடக்கிற உபவாச கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட போகாமல் இருந்தால் கூட இப்போ நமக்கு பிரச்சனை வந்தவுடனே என்ன பண்ணிடுறோம், போய் எல்லாம் அங்கே ஜெபம் பண்ணுறோம். என்ன பண்ணாலும் கடக்க முடியவே இல்லை. செங்கடலை கடக்கவும் முடியலை, யோர்தானை கடக்கவும் முடியலை, காலை வச்சா இழுத்துட்டு போகிறது மாதிரி பிரச்சனை வருகிறது. அப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குது? அவர்கள் கடந்தார்கள், வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே அன்றைக்கு நீர் செங்கடலை கடந்து போக வைத்தீரல்லவோ, அவ்விதமாக எங்களையும் கடந்து போக வைன்னு சொன்னால் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த கான்செப்டை நம்ம அறிஞ்சிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் நேற்றைக்கு சொன்னது போல் ஜெபத்தினால் மட்டுமே சாதிக்க முடியும். அதற்கு ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை ஜெபம் பண்ணணும், எந்த ஒரு சூழ்நிலை உபவாசம் இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் செங்கடலை கடந்து போக வைத்தார், யோர்தானை கடந்து போக வைத்தார், எரிகோவை கடந்து போக வைத்தார், பலவிதமான எதிர்மாறான சூழ்நிலைகளை, இயற்கை சூழல்களை கடந்து போக வைத்தார். நம்மையும் கடந்து போக வைப்பார். எப்பொழுது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்காகவே ஆண்டவரை நாம் தேடி உதவி பெற முடியாது. வேதம் முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரதான நோக்கம், யார் யார் உலகத்தில் கஷ்டப்படுறாங்களோ, யார் யார் உலகத்தில் நெருக்கடியில் இருக்கிறாங்களோ, யார் யார் உலகத்தில் துன்பப்படுகிறாங்களோ, கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அவர்களுக்கு போய் உதவி செய்யணும். இதுவல்ல ஆண்டவருடைய பிரைம் டார்கெட், அவருடைய பிரைம் பர்பஸ் அது கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி தான் சொல்லித்தராங்க. ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிற இறங்குற எல்லாம் உண்மைத்தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவே இருக்கல. வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள், கஷ்டம் வருகிற பொழுது நாம் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு சில உதவிகளை செய்கிறார். ஆனாலும் இவ்விதமாக தொடர்ந்து நான் உங்களுக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அப்பப்போ உங்களுக்கு தேவை ஏற்பட்ட என்ன கூப்பிடுங்க அப்படி சொல்கிறதுக்கு அதை செய்கிறதில்ல. இதன் மூலமாக அவரோடு நம் நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டும் புரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We have to submit ourselves for his purpose. ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பாதையிலே செல்லுகிறவர்களுக்கு தான் செங்கடலை கடந்து போக வைக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய நோக்கத்தின் பாதையிலே செல்லுகிறவர்களுக்காகத்தான் யோர்தானை பிரிந்து போக வைக்கின்றார். அவருடைய சித்தத்தை செய்வதே வாழ்க்கையினுடைய இலக்காக எடுத்துக்கொண்டு போகிறவர்களுக்காகத்தான் எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும் உடைத்து வழிவிடுகிறார். ஏதோ ஜெபிக்கிறார்களே, உபவாசிக்கிறார்களே, பொருத்தனை பண்ணுகிறார்களே, இல்லை என்றால் ஊழியக்காரர்களிருந்து ஜெபிக்க கேட்கிறார்களே என்ற அடிப்படையில் அல்ல. உதவி செய்ய மாட்டார் என்று சொல்ல உதவி செய்வார். ஆனால் அதற்குள் நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை தொடர வேண்டும். நீங்கள் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பாதையிலே தடைகளை சந்தித்தால் அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் ஓடோடி வரமாட்டார். நீங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற பாதையில் வருகிற தடைகளை ஆண்டவர் அகற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபித்து அதற்காகவே ஆண்டவர் வரமாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கென்று இலக்குகள் இருக்கலாம், உங்களுக்கென்று நோக்கங்கள் இருக்கலாம். இது ஒன்றும் தவறு கிடையாது. நாம் முன்னேற வேண்டும், நல்ல நிலைமைக்கு வரணும், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைவித்து அவைகளை நாம் இலக்காவது செல்வ தடை கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சொன்னால் முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு எதை இலக்காக குறித்திருக்கிறாரோ அதனை நாம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இலக்கை நோக்கி செல்லுகிறவர்களுடைய அந்த பாதையில் வருகின்ற தடைகளை அவர் நீக்கி போட அவர் கடமையுடையவராக இருக்கிறார். அது ஒரு சலுகைன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நம்மளை சப்மிட் பண்ணியிருக்கோம், நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோம் இல்லையா? அப்போது நம்ம அவருடைய சித்தத்தை செய்ய போகிற வேளையில் அந்த பாதையில் நாம் சந்திக்கிறதான அந்த அப்செட்ஸை என்ன செய்யணும்? அவர் ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அது அவருடைய கடமை. எனவே ஆண்டவர் தம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் வழிவிட வேண்டும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன விதமாக
அவருடைய நோக்கம் நிறைவேற்றும் விதமான ஒரு தேசத்தை நோக்கி செல்லுவதற்கு புறப்பட்டு வந்து அந்த பாதையிலே சென்று கொண்டிருந்தபடியினாலே அவர்களுடைய பயணத்தில் அந்த பாதையிலே வருகின்ற தடையை அகற்ற வேண்டியது ஆண்டவருக்கு கட்டாயமானது. He must do that. புரிகிறதா? கவனிக்கிறீங்களா? கட்டாயம். ஏன்னா அவருடைய சித்தத்துக்காக தான் அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? அவங்க கேட்டாங்களா, எங்களுக்கு ஒரு பால் தேனும் ஓடுகிற தேசம் வேணும், கஷ்டப்பட்டதுனால அழுதுகிட்டு இருந்தாங்க, அது செஞ்சாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு தேனும் பால் ஓடுது போன்ற ஒரு தேசம் வேணும்னாலும் கேட்கல. அந்த தேசத்தில் அவங்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலை உருவான போதும், அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் மோசே அனுப்பி, நீ இவர்களை அங்கிருந்து விடுதலை செய்து நான் அவர்களுக்கு காண்பிக்கிற ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற தேசத்தை கொண்டு போய் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த நோக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு வெளியே வந்த காரணத்தினாலே அவர்கள் அவருடைய சித்த நோக்கி செல்லுகின்ற பாதையிலே அந்த தடைகள் வந்த பொழுது, அது செங்கடலாக இருந்தாலும் யோர்தானாக இருந்தாலும், இல்லை என்றால் தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிராளிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கால சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து போக வைத்தார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடணும்னா நாம் வெறும் ஜெபத்தை மட்டுமே நம்பக்கூடாது. சில ஊர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனால் அங்கே இருக்கிற சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, நாம் வந்து பிரசங்கம் பண்ணுற இடத்துல வந்து வார்த்தை கேட்டுப்போ அவங்க வரமாட்டாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் என்னிடத்துல திரும்பமாக டெலிஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நான் உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் பேசணும், நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்போம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முறை பர்சனலாக வந்து பேசினார். அதுக்கு பிறகு ஃபோன்லேயே பேசியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் என்ன பேசுகிறோங்கிறத கேளுங்க. அதை கேட்கும் பொழுதுக்கு உங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும், சில அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கேள்விகளை ரைஸ் பண்ணுங்க, அப்போ நமக்கு அதுக்கு உரிய பதிலை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? அவர் அதற்கெல்லாம் வரமாட்டார். அவரை பொறுத்தவரை அவருடைய பிரச்சனைக்கு நாம் என்னமோ வந்து ஒரு காட்ஸ்மன்கிற ஒரு சிந்தனையில் அவருக்கு என்ன செய்யணும், இங்கே வந்தால் சரியாகுமா? நிறைய பேருக்கு தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிற ஊழியர்கள் தான் வேண்டுமே என்று தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுகிற ஊழியர்கள் தேவையில்லை. அதனால தான் பிரச்சனைக்கு தீர்வு காட்ட முடியாத ஊழியர்களை அவர்களால் முடியும் என்று நம்பி நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கு பின்னாலே ஓடுறாங்க. அவங்க நடத்துகிற ஜெப கூட்டங்களுக்கு போனால் நம்ம பிரச்சனைக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவர்களுடைய ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்தா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் நமக்கு தீர்வு கிடைக்கும்னா அவர்களுக்கு பின்னாலே ஓடுறாங்க. வழிகாட்டுகிற அந்த சத்தத்தை கேட்கறதில்ல, தங்களுக்கு பின்னால் வரும்படி அழைக்கப்படுகிற சத்தத்தை கேட்கும்போது அதுக்கு பின்னால் போகிறாங்க. புரிகிறதா? எந்த ஊழியரும், எந்த சுவிசேஷகரும், எந்த பாஸ்டரும் அவர் எவ்வளவு ஜெப வல்லமை உள்ளவராக இருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய வல்லமை உள்ளவராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வை தேடி தர முடியாது. இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் தான் அந்த தீர்வை தேடணும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை ஜெப கூட்டங்களுக்கு போய் ஜெபம் பண்ணினாலும், எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் எழுதினாலும், அவர்களுடைய ஆற்றலை, ஆவிக்குரிய ஆற்றலை கொண்டோ, இல்லைன்றால் அவர்களுக்கு இருக்கிற தேவ தொடர்பை கொண்டோ உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாது. அவர்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் செய்ய முடியும். என்னன்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில நன்மைகள் கிடைக்காது சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கிற தடைகளை கடந்து செல்வதற்கு you have to come to God personally. அல்லேலூயா. வந்து அவருடைய வார்த்தை கேட்கணும். நான் என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் ஆழமாக தோண்டி அஸ்திவாரமிட்ட மனிதனுக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். எனவேதான் லூக்கா 6:46 வாசிக்கும் பொழுது அந்த காலத்தினுடைய அந்த மக்களை குறித்து அவர் பேசுகிற பொழுது, நீங்கள் என்னை ஆண்டவரே 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 என்று வருகிற போகிறடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறபடி செய்கிறதில்லை. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அவர் சொல்கிறபடி செய்கிறதில்ல, அவர்கள் என்ன எதிர்பார்க்கல அதை அவர் செய்யணும். ஆகையால் தான் யோவான் 6 வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் அவர் அற்புதம் செய்து அப்பங்களை கொடுக்க வேண்டும். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு பசியாரும், தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் செய்யணுங்கிறத விட, நான் உங்களதுல என்ன சொல்ல வரணும் அதை நீங்கள் கேளுங்க, அதில் தான் உங்களுக்கு தீர்வு இருக்குது. இன்றைக்கி வார்த்தைகளை கேட்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா? அற்புதம் அதிசயம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானக பாதையிலே சென்று கொண்டிருந்த அந்த சூழலில் மட்டும்தான். 40 வருஷம் மன்னா பொழிஞ்சுது பாருங்க.
ஆனால் அவர்கள் கானானுக்கு போய் சேர்ந்த பிறகு பொழிஞ்சுதா? பொழியல். அதற்கு பிறகு என்ன, எந்த விதமாக அவர் அற்புதங்களை காண வேண்டும்? எனவே தான் உபாகம் 28 மத்திய வாஸ்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை, நெறிமுறைகளை நீ கவனமாக கேட்டு நீ செல்லுகிற தேசத்திலே அதன்படி செய்வாய் என்று சொன்னால் you will be blessed. நீ போகையில் வரையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனவே வார்த்தைகளை கேட்க வேண்டும், வழிகாட்டுதலை கேட்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டா நமக்கு பிளஸ்ஸிங் வந்து நினைக்கிறோம். வியாபாரம் பண்ணுறவங்க, நல்ல வேலை இருக்கிறவங்க என்ன ஒரு விதமான சிந்தனை வச்சுருக்காங்கன்னா, மாதம் ஒரு 4 ஊழியக்காரங்க நம்ம வீட்டை வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம். 4 ஊழியக்காரங்க நம்ம கடை நடத்துகிற இடத்துல, தொழில் நடக்கிற இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் ஆசீர்வாதம். இவைகளெல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட கிறிஸ்தவ பாரம்பரியங்கள். ஊழியக்காரங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறது நல்லது தான். ஆனால் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு போகிறதுனாலையோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போகிறதுனாலையோ அதனால் உங்கள் வாழ்விற்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. ஏன்னா இது we are the New Testament times. இப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னொரு மூலமாக அல்ல, நாம் நேரடியாக பெற வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. we need some personal fellowship with God. தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கிற மத்தியஸ்தர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே அவரோடு ஏற்படுத்திக் கொள்கிற தொடர்புகள் மூலமாக தான் தீர்வுகளை காண முடியும். எனவே அருமையான வார்த்தைகளை கேட்கணும். இப்போ 2 காரியங்களை பார்க்க வேண்டும். இயற்கையாக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேரிடுகின்ற தடைகளை கடந்து போக வேண்டும் என்றால், ஒன்று, அவருடைய இலக்கை நோக்கி நம்முடைய பிரயாணம் செல்லுகிறதா? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்காகவா, இல்லை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவா? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஐயா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய நெருக்கடி இருக்குது, நிறைய கிரைசிஸ் இருக்குது, நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது, அதுலேருந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தான் தெரியும் நன்மை எப்படி வரும், நீ ஒன்று பண்ணு, உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு, என்னுடைய ஆளுகையை தேடு, என்னுடைய ஆலோசனையை தேடு, என்னுடைய ஐக்கியத்தை தேடு, என்னால் ஆளப்படுகிற அனுபவத்தை தேடு, என்னால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்தை தேடு. அந்த தேடுகிறதுனுடைய விளைவாக உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா, இதுதான் நியூ டெஸ்டமென்ட் ஃபார்முலா, இதுதான் நியூ டெஸ்டமென்ட் கான்செப்ட். நாம் இங்கே வரணும். புரிகிறதா? நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே நாம் ஜெப வீரர்களாக இருக்கக்கூடாது, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் முன்வந்து விட்ட காரணத்தினாலே அந்த பாதையில் எந்த தடை இருந்தாலும் அதை கடந்து போக வைக்க வேண்டியது கர்த்தருடைய நியாயமான கடமை. புரிகிறதா? அந்த கடமை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்படியே பார்க்குறீங்க, இது சரிப்பட்டு வராத ஆன்மீகம் போல இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரச்சனைகளை சொல்லும், நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நம்ம எல்லாமே மேஜிக்கலாக எதிர்பார்க்குறோம். ஆன்மீகம்னாலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மேஜிக்கலாக நடக்கணும், ஏதோ ஒரு வல்லமையில் நடக்கணும். இல்லைங்க, ஒரு வழிமுறையில் தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் வல்லமையிலே நடக்காது. ஒரு ஆவிக்குரிய வழிமுறை, some kind of guidance we need so that we can have the blessings of God. ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய இலக்கை நோக்கி சென்றார்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டியது இருந்தது. அந்த மோசே தேவனிடத்தில் பேசினா, தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, அந்த கோலை நீட்டு. அப்போ நான் வந்து என்ன செய்வேன், கோலை நீட்டாமலே பிரிக்க வேண்டியதானே. ஆனாலும் ஒரு கோஆப்ரேஷன் அவருக்கு தேவைப்பட்டது. அவர் சொல்லுகிறத கேட்க வேண்டியது இருந்தது. நீ கோலை நீட்டு, இந்த செங்கடல் வழியாக போவதற்கு உன வழி கிடைக்கும். அதுபோல் யோர்தான் வந்த பொழுது அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எரிகோ வந்தவர் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், மாரா என்கிற இடத்துல வந்த பொழுது கசப்பான ஒரு சூழலை சந்திக்கிறார்கள். அவர்கள் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கல. தாகத்தினால் ரொம்பவும் they suffered a lot because they couldn't get any right water. நல்ல தண்ணி கிடைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புலம்புகிறாங்க, அழுகிறாங்க. அதைத்தான் செய்ய முடிஞ்சுது. அழுதார்கள், புலம்பினார்கள், nothing happened, ஒன்றும் நடக்கலை. இதையெல்லாம் பார்த்துட்டு மோசே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே what shall I do so that these people will have water. அவர்களுக்கு தண்ணி வேணும். they are going to die, they are dying for water. தண்ணிக்காக சாக போகிறாங்க, நீர் என்ன செய்யணும்? அப்பா அவர் என்ன சொல்கிறாரு, God gave a advice, ஒரு அட்வைஸ் கொடுத்தார். என்ன? நீ என்ன பண்ணு, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டி போடு, இந்த தண்ணீருடைய கசப்பு போயிடும். அப்போ ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனையின் படிதான் அந்த தண்ணீர் கசப்பு என்ற நிலைமை மாறி குடிக்கத்தக்கதாக மாறினது. நாம் ஆலோசனை கேட்கறதுக்கு தயார் இல்லைங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்,
தேடுங்கள் கண்டடையும். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நான் தட்டுறேன், எனக்கு கிடைக்கணும். நான் கேட்குறேன், எனக்கு கிடைக்கணும். நான் தேடுகிறேன், நான் கண்டடையணும். இல்லை, இது மட்டுமல்ல வசனம், இன்னும் நிறைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி கொடுக்கப்படுகிற காட்ஸ் கவுன்சில்ஸை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போது 2 காரம், ஒன்று இலக்கை நோக்கி போனாங்க, இன்னொன்று ஆலோசனை கேட்டாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழல் வருகிற பொழுது கடக்க முடியாமல் இருக்கிறோம். சில நேரங்களில் we cannot find any right answer to cross this situation. இதை கடந்து செல்ல ஒன்றுமே கிடைக்காது. யாரிடமும் ஆலோசனை கேட்போம், நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் புரியலை. ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ கைண்ட்லி கைட் மீ. சங்கீதம் 32 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் கண்மேல் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மேஜிக்காக ஒன்று நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன்? ஐ வில் கைட் யூ, ஐ வில் கிவ் யூ அன் அட்வைஸ். ஒரு ஆலோசனை கொடுப்பேன். அப்போ ஆலோசனை கேட்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டோட இலக்கை நோக்கி செல்லுகிற மக்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் செல்லுகின்ற பொழுது எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. வெறும் துதிகளாலும் வெறும் ஜெபங்களால் மட்டுமே சாதிக்க முடியும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறதான இந்த அதாவது பாரம்பரியமான கிறிஸ்தவ சிந்தனை விட்டுவிட்டு வேத வார்த்தைகள் கூறுகின்ற விதமான ஒரு வழிநடத்துதலுக்கு நாம் உட்பட்டு ஆண்டவருடைய கிருபையை எதிர்பார்க்க வேண்டும். உலகத்திலே நாம் சந்திக்க நேரிடுகிற இயற்கையான தடைகள், இயற்கையான பிரச்சனைகள், நெருக்கடிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சரீர பிரச்சனைகள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஒரு சமாதான சூழலை காண்பது என்ன? ஒன்று, என்னுடைய பிரயாணம் ஆண்டவருடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன். ஆண்டவருடைய நோக்கத்திற்காக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்டவனுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, அந்தந்த சூழ்நிலை ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும். யோசுவா கலங்கினான், தவித்தான். ஆண்டவர் வந்து சொன்னார், கலங்காதே, திகையாத. நீ கலங்கிறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது. நீ கலங்குகிறதையும் திகைக்கிறதையும் விட்டுப்புட்டு, நீ சிம்பதி தேடுறதை விட்டுவிட்டு, ஒரு செல்ஃப் பிட்டியில் அப்படியே நீ சிங்காய்க்கு போயிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு, நீ என்ன பண்ணுன்னு சொன்னால், மோசே எழுதி கொடுத்ததான வேத வார்த்தைகளை தியானம் பண்ணு. அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பின்பற்றுவதற்கு உன் மனதை செலுத்து. அதை தான் யோசுவா புஸ்தகத்துடைய 1ஆம் அத்தியாயத்தினுடைய 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். அவ்விதமாக நீ செய்வாய் என்றால் நீ உன்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவாய். யூ வில் மேக் யுவர் வே சக்சஸ்ஃபுல். நீ உன்னுடைய வழிகளை வாய்க்கப்படும். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய இலக்கை நோக்கி செல்லுகிறதா? இந்த பூமியிலே நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பூமியிலே தேவ உறவோடு வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய நோக்கம் இன்னதென்பதை அறிகின்ற வாய்ப்பை வேதத்தின் மூலமாக பெற்றிருக்கிற நாம் அந்த தேவ நோக்கத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும் தேவனுடைய நோக்கம். இந்த பாவம் நிறைந்த சந்ததி நடுவில் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவனுடைய நோக்கம். இந்த உலகத்திலே நாம் வெளிச்சமாக வாழ்ந்து மற்றவர்களுடைய இருளின் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை வாழ்க்கையுடைய இலக்காக எடுத்துக்கொள்ளுவோம். அந்த பாதையிலே பிரயாணம் செய்வோம். நிச்சயமாக நீங்கள் சந்தித்திருக்கிறதான செங்கடல்கள் பிளக்கும், எரிகோக்கள் உடையும், யோர்தான்கள் பிரியும். நன்றாக ஜெபிகள், நன்றாக நீங்கள் உபவாசிகள், நல்லது. ஆனால் இலக்கை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ ஆலோசனை உட்பட்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நல்லவங்களாக தான் நம்ம இருக்க விரும்புகிறோம். நாம் ஒன்றும் விரும்பி போய் ஒரு பாவத்தை செய்ய போகிறதில்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பல நேரங்களில் நம்முடைய வேகத்தை குறைப்பது எதுவென்று சொன்னால், நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பது எதுவென்று சொன்னால், தொடர்ந்து செல்ல முடியாமல் வெற்றியாக சென்று கொண்டது நம்முடைய வாழ்க்கையை தோல்வியாக்குவது என்று சொன்னால், பாவம் நம்முடைய வாசலில் படுத்து கிடக்கும், நம்ம வழிகளில் படுத்து கிடக்கும். அதனால் we have to be very careful. எந்த இடத்துல நம்ம வழிக்கு விழும்படியான சூழல் இருக்கும் என்று சொல்ல முடியும். எனவே இந்த பாவ சோதனை, ஏன்னா இந்த உலகம் இது ஒரு சின்ஃபுல் வேர்டு இல்லையா? கலாத்தியர் 1ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்க வந்தார் பார்க்கிறோம். இது ஒரு ஈவில் வேர்ல்டு, இது ஒரு பாவ நிறைந்த பூமி. இந்த பாவ நிறைந்த பூமியில பாவ சோதனைகள் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும். அப்படி வருகின்ற பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்றால், எபிரேயர் 12:4 சொல்லுகிறபடி பாவத்தோடு எதிர்த்து சண்டை போடணும் இல்லையா? அந்த வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு ஆதரவாக இல்ல, பாவத்துக்கு விரோதமாக. we are standing against the sin.
பாவத்தை எதிராக நிற்கிறோம். விரோதமாக போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்க, பைபிளெல்லாம் படிக்கிறீங்க, ஜெபமெல்லாம் பண்ணுறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்கிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, மிஷனரி ஸ்தாபனங்களில் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸோட இன்வால்வ் ஆகுறீங்க. ஆனால் பாவம் வருகிற பொழுது ரத்தம் சிந்துகிற அளவுக்கு யுத்த காலத்தில் போர் வீரன் நிற்கும் பொழுது அவன் ஒரு துளி ரத்தம் கூட என் உடம்புலேருந்து வெளியே வரக்கூடாதுங்கிற முடிவோடு இருந்தான்னா அவன் ஒரு நல்ல போர் வீரனாக இருக்க முடியாது. இரத்தம் சிந்தியாகிலும் எதிராளியை நான் வீழ்த்த வேண்டும், இரத்தம் சிந்தியாவது எதிராளியை நான் தடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவன் செயல்படுகின்ற பொழுதுதான் அவன் ஒரு நல்ல போர் வீரனாக இருக்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வரமுன்னு சொல்ல முடியாது. பாவம் தேடுகிறது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போனவுடனே அங்கே பாவம் தேடி வருது, காலேஜுக்கு போகணுன்னா பாவம் தேடி வருது. இன்றைக்கு பாவம் தேசத்தில் பெருக்கெடுத்து ஓடுது இல்லையா? பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே பிள்ளைகளுக்கு பாவ சோதனை. ஒரு காலத்தில் கல்லூரி போன்ற சூழல் வருகிற பொழுது தான் பிள்ளைகள் அதிகமான பாவ சோதனை சந்திக்க இருந்தது. இப்பொழுது பள்ளிக்கூடத்திலே வந்துடுது. பள்ளிக்கூடம் போன உடனே பிள்ளைகளுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக மாறுகிறது. என்ன விஷயம்? 2 விஷயம் ரொம்ப தேவையாக இருக்கு. ஏன்னா அங்கே போன உடனே அவங்களுக்கு ஒரு விதமான இன்டியூஸ்மெண்ட் வருகிறது. அங்கே போனோடனே இது 2 வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ தான் 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸுக்கே போயிருக்கிறாங்க. இப்போ தான் 6 முடிச்சு 7க்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 விஷயம் வேணும். ஒன்று ஸ்மார்ட் ஃபோன் வேணும், இன்னொன்று பாய் ஃப்ரெண்டு வேணும், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு வேணும். இந்த 2 இல்லைன்னா நமக்கு சொசைட்டியில் ஸ்டேட்டஸே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உன் செல்ஃபோன் நம்பர் என்ன, உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன, இந்த மாதிரி கேட்டு உடனடியாக பதில் தெரியும் நிலைமையில் தள்ளப்பட்ட பாவம் காத்துட்டு இருக்கிறது. எல்லா பையன்களுக்கும் இப்போ என்ன வருது? அவனை விரும்புவதற்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறான். எல்லா பொண்ணுகளுக்கும் அவனை விரும்புகிறதுக்கு ஒரு பையன் இருக்கிறான். பாவம் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்குது. கல்லூரியில் போனால் இன்னும் அது வேகம் அடைகிறது இல்லையா? ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் சொசைட்டியில் வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எங்களுடைய பாண்டிச்சேரி, புதுச்சேரி என்பது ஒரு குவைட் சிட்டி, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஜனங்களெல்லாம் வெளியே உட்காந்து அமைதியாக பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி மிகுந்த நகரம், டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாம் ஆகிற ஒரு நகரம். சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரையாக ட்ரெயின் வழியாக, பஸ் வழியாக நிறைய பேர் வந்து இறங்குவாங்க. இறங்குறவங்க யாரெல்லாம் யார்? ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாம் 19, 18, 16, 21 இந்த மாதிரி வயசு தான். 98% நாட் எட் மேரிடு. ஆனால் கல்யாணம் ஆனவங்க மாதிரி தான் வர்றாங்க. 3 பையன் வரான், 1 பொண்ணு வருது, 4 பொண்ணு வருது, 2 பையன் வரான். இதில் யார் யாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, யார் யாருக்கு பாய் ஃப்ரெண்டு ஒன்றுமே தெரியல. கும்பலாக வரான். அதனால் எங்கள் புதுச்சேரியில் இப்போ நிறைய பேர் தங்களுடைய இல்லங்களை எல்லாம் லாட்ஜுகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஹோட்டலாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தை விட இப்போ அதிக வருமானம் வருகிறது இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் தான், லாட்ஜிங் பிஸ்னஸில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாடகைக்கு பைக்கு கொடுக்குற, வாடகை கார் கொடுக்குற பிஸ்னஸ்ஸு பாண்டிச்சேரியில் இப்போ ரொம்ப களைகட்டி நிற்குது. ஏன்னா வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, ஹைதராபாத்லேருந்து வராங்க, அப்படியே வராங்க, பைக்கில் உட்காராங்க, போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, சுற்றுறாங்க, கொள்கிறாங்க. எல்லாம் யார் பெத்த பிள்ளைகளோ? பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆஃபீஸுக்கு போனால் அங்கே யாரோ ஒருவரோடு பழகலைன்னா அது ஒரு சரியான மாடர்ன் வேர்ல்டுக்கு உகந்தது இல்லைங்கிற சிந்திக்கிற நிலைமை வந்து போச்சுது. எனவே பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல், அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விதமான ஆப்ஸும் இல்லாமல் வாழ்கிறது என்பது ஒரு பழைய வாழ்க்கை, ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தனமான வாழ்க்கை நினைக்கிற ஒரு சூழல். ஆக பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த சூழலில் இந்த பாவத்தை கடந்து செல்வதற்கு we need more power. எனவே தான் எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும், அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஸ்பிரிட் ஃபீல்டாக இல்லைன்னு சொன்னால் இந்த நவீன காலத்தில் வயசு குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, வயசு அதிகமான, நாம் நினைக்கக்கூடாது வயசு குறைஞ்ச பசங்க தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, வயசு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனை என்பது வயது குறைந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வயதானவர்களுக்கும், பேத்திக்கும் மட்டுமல்ல, தாத்தாவுக்கும் பிரச்சனை இருக்குது, பாட்டிக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட காலம் எல்லாருக்கும் முன்னாடியே இருக்கிற அந்த பாவ சூழல்கள் வயசை யோசிக்க முடியாதபடிக்கு உணர்வுகளை சார்ந்து ஓட வைக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகின்ற பொழுது
ஒரு ஆவிக்குரிய ஒரு நிறைவோடு நம்ம வாழலைன்னு சொன்னால் நம்ம தப்பிக்கவே முடியாது. இந்த ஹேர்டல்ஸை தாண்டி போகவே முடியாது. நாம் நல்லவங்க தான், ஆனால் அலுவலகத்தில் போனால் அங்கே தீதானது ஒன்று அழகான வடிவத்தில் வருது. நாம் நல்லவங்க தான், ஆனால் நம்ம போகிற இடத்துல நம்மை தேடி ஒரு பாவம் வருது. ஒன்றும் இல்லைன்னா நம்முடைய ஃபோனில் என்னென்னமோ கால்ஸ் வருது இல்லையா? நான் ஒரு மெசேஜையும் அட்டன் பண்ணுறதில்ல. அப்போ கூட வருகிற மெசேஜஸ் எல்லாம் நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு ஊழியக்காரனாக இருந்து கொண்டு இருக்கிற வேளையில் பொதுவான இது போன்ற வைத்து பிழைப்பு நடத்துகிற ஸ்தாபனங்கள் பல விதமான செய்திகளை அனுப்பி கொண்டு தூண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வயசு பையன் இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன விதமான ஒரு தூண்டல் ஏற்படும்? எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இதை கடந்து சொல்றதுக்கு என்ன சொல்யூஷன்? பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். யோசேப்பு தேவ ஐக்கியத்தில் இருந்தபடினால் அந்த நாட்களில் தேவ பிரசன்னத்தினுடைய ஒரு வலிமை அவனுக்கு இருந்தபடினாலே ஒரு பெரிய பாவ சோதனையை கடந்து சென்று தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. எனவே நாம் வாலிபர்களோ வயதில் குறைந்தவளோ வயதில் நிறைந்தவளோ யாராக இருந்தாலும் சரி, ஆவியில் நிரம்பின ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது இந்த அபிஷேக கூட்டங்கள் எல்லாம் போய் ஆவியில் நிரம்புறதை பற்றி நான் சொல்லலை. இந்த சபையில் போய் மட்டும் நிரம்பிட்டு இருக்கணும் அதை சொல்ல. நம்முடைய பர்சனல் லைஃப்பில் பர்சனல் ஃபெல்லோஷிப் மூலமாக நாம் ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை அந்த சர்ச்சில் போய் நிரம்புறதை வச்சுட்டு நீங்கள் 6 நாள் வாழ முடியாது. அவ்வப்பொழுது பிரபலமான ஊழியக்காரங்க வந்து பாட்டு பாடி நம்மளை அபிஷேகத்தில் நிரப்புறாங்கல்ல, இந்த பாட்டு பாடுறதுனாலே பரவசப்படுத்துறதுனாலே அதனால் வர அந்த ஸ்பிரிட் ஃபில்லிங்கை கொண்டு அதெல்லாம் ஸ்பிரிட் ஃபில்லிங் கிடையாது. கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு பரவச ஃபில்லிங், அது இல்லையா, ஒரு உற்சாகம் கொடுக்கப்படும். இதை கொண்டு வாழ முடியாது. பர்சனல் லைஃப்பில் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். என்ற ஆண்டவர் நம்மோடு நெருங்கி வாழ்வதற்காக வந்திருக்கிறான். அவ்விதமான தொடர்புகளோடு வாழுகிற பொழுது ஆல்வேஸ் we can keep ourselves spirit filled. அல்லேலூயா. அந்த ஆவியில் நிரம்பி இருக்கின்ற ஒரு அனுபவம். ஆவியில் நிரம்பி இருக்க என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இந்த ஸ்டீமை பற்றி கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டீமை நினச்சிடக்கூடாது. ஆவியில் நிரம்பி இருக்கிறதுனா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போ அந்த தேவ வல்லமையை நம்ம இடத்துல நிறைந்திருக்கும். அப்போ ஆவிக்குரிய ஆசைகள் இருக்கும், ஆவிக்குரிய நோக்கங்கள் இருக்கும். அப்போ நமக்கு எதிராக வருகிற பாவ சோதனைகளை நமக்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஆற்றல் உண்டாகும். எனவே ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டு லைஃப் இருக்கணும். ஏதோ கடமைக்கு கோயிலுக்கு போனோம், நாம் ஆராதனையில் கலந்து கொண்டோம், கடமைக்கு காலைல ஒரு ஜெபம் பண்ணோம், கடமைக்கு பைபிள் படித்தோம், இந்த மாதிரிப்பட்ட குறைந்தபட்ச ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால நத்திங் we can achieve. ஒவ்வொருவரும் வயதானவளாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவளாக தான் சரி, எப்பொழுதும் கர்த்தரோடு ஆவி நிரம்பி இருந்தால் தான் அந்த பொல்லாத சமுதாயத்தில் வருகிற பாவ சோதனைகளை நாம் கடந்து செல்ல முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களால் வருகின்ற சோதனைகள். பல நேரங்களிலே மனிதர்களாலே நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்க வேண்டும், மனிதர்களாலே நமக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்க வேண்டும், மனிதர்களாலே நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்கணும். ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் மனிதர்கள் அல்ல. அநேகர் மனிதர்கள் என்ற ஒரு தோற்றத்தில் வாழ்கிறார்களே ஒழிய அவர்களுக்குள்ளே மனிதம் இல்லை. அவர்கள் தீவினையினால் நிறைந்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் நீதிமான் என்று உங்களை you are showing yourself to the people as righteous, ஆனால் inwardly you are so evil. நீ உள்ள ஈவலாக இருக்கிற. நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். எனவே அருமையானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் மனிதர்கள் நமக்கு எதிராக வருவார்கள், மனிதர்கள் நமக்கு எதிராக திட்டமிடுவார்கள், மனிதர்கள் நம்முடைய உயர்வுகளை தடுக்க விரும்புவார்கள், மனிதர்கள் நம் செல்லுகின்ற பாதையிலே ஒரு தடுக்கலை போட விரும்புவார்கள், நாம் விழுவதற்கு ஏதுவான சூழலை உருவாக்க விரும்புவார்கள். இந்த மனிதர்களுடைய எதிர்ப்புகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் நம்மை எதிர்க்கத்தான் செய்வார்கள், யாரோ ஒருவர் நம்மை விரோதிக்கத்தான் செய்வார்கள், யாரோ ஒருவர் நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள். இது இந்த உலகத்தில் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த மனித தடைகளை கடந்து செல்வது எது? என்ன செய்வது? ஆண்டவரே அவனை அழியும் ஒளியும் அவனை தள்ளும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறதா இல்லை. நாம் தேவ உறவோடு வாழுகிற பொழுது எந்த ஒரு மனிதர்கள் மூலமாக வருகிற தடைகளையும் நாம் கடந்து செல்வதற்கான ஒரு ஆற்றலை பெறுகிறோம். அல்லேலூயா. மனிதரால் வருகின்றதான தடைகளை, மனிதரால் வருகின்ற பிரச்சனைகளை, மனிதரால் வருகிற சோதனைகளை நாம் சந்தித்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் we need the proper fellowship with God. We need some closeness with God. We have to be very closer to God. தேவ உறவில் வாழுகிற பொழுது மனிதர்களால் வருகின்றதான தடைகளை நாம் மேற்கொள்ளலாம். அது எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் தேவ உறவோடு வாழுகிற பொழுது, தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது, அந்த மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதன் வருகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக
தாவீது தேவனுடைய ஆளுகைக்குள் இருந்தான், தேவனுடைய ஐக்கியத்துக்குள் இருந்தான், அவன் தேவனுடைய சித்தத்தின் பாதையில் இருந்தான். அவ்விதமாகத்தான் யோசேப்பும் இருந்தான். இப்பொழுது அவர்களுக்கு எதிராக எதிராளிகள் வந்தார்கள். யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களே விரோதிகளாக வந்தார்கள். தாவீதுக்கு தன்னாலே பெரிய ஒரு உதவியை பெற்ற ஒரு ராஜாவாலேயே அவனுக்கு தீங்கு வந்தது. ஆனால் அவர்கள் எதிராக வந்த பொழுது என்ன நடந்தது? இந்த தாவீதும் யோசேப்பும் தேவ உறவுடன் வாழ்ந்த பொழுது அவர்களை எதிர்த்தவர்களை தேவன் தம்மை எதிர்த்தவர்களாக எடுத்துக்கொண்டார். புரிஞ்சிச்சுங்களா? எப்பொழுது நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமோ அந்த நேரத்தில் மனிதர்கள் நமக்கு எதிராக வருகிற பொழுது அதனை ஆண்டவர் நமக்கு எதிராக வந்ததாக எடுத்துக்கொள்வதை அவருக்கு எதிராக வந்ததாக எடுத்துக்கொள்வது. ஏனென்றால் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அவருடைய நோக்கத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இப்பொழுது அவருடைய திட்டத்துக்கு நாம் இருக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு எதிராக வருகிற பொழுது அவர்களுக்கு எதிர்க்க வேண்டியது ஆண்டவருக்கு கடமையாகிறது. எனவே தேவனோடு இருக்கிற ஒரு மனிதனை எதிர்க்கிறவன் அந்த மனிதனை அல்ல, யாரை எதிர்க்கிறான்? தேவனை எதிர்க்கிறான். அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட ஃபெலோஷிப் வேணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒருவர் நமக்கு நல்ல நண்பராக இருப்பார், நல்ல அக்கறை உடையவராக இருப்பார். ஆனால் அவருக்கு நண்பராக இருக்கிறவரோ இல்லைன்னா அவருக்கு தெரிந்தவரோ நமக்கு விரோதியாக இருப்பார். அவர் நமக்கு விரோதியாக இருக்கிறவதை குறித்து இவர் அறிந்து கொண்டு செல்வாரை ஒளி அதற்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். நாம் அவர்கிட்ட சொல்லும், இவர் எனக்கு எதிராக நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு, நிறைய காரியங்களை அவர் யோசனை பண்ணி என்னுடைய வாழ்வுடைய முன்னேற்ற தடையாக இருக்கிறார், இவரால் நான் அனுபவிக்கிற தொல்லை தாங்க முடியலை, அப்படியெல்லாம் சொன்னால் அப்படியான்னு கேட்டுட்டு அவர் பாட்டில் அவர் போயிடுவார். நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் உண்மையான ஒரு நண்பன் என்ன பண்ணுவான்னா, யார் உனக்கு எதிராக வருகிறான், யார் உன்னை மிரட்டுகிறார், யார் உனக்கு தீங்கு செய்கிறார் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இல்லையா? நம்முடைய உண்மையான நண்பர்கள், நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள், நம்முடைய உண்மையான சகோதரர்கள் என்ன செய்வானால் நமக்கு எதிராக யாராவது வருகிற பொழுது அது இவனுடைய விஷயம், அது உன்னை சார்ந்தது சொல்லி போக மாட்டாங்க. நம்முடைய நண்பனுக்கு எதிரான ஒரு பிரச்சனை, நம்முடைய சகோதரனுக்கு எதிரான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை கொண்டு வருகிறவன் யார் என்பதை பார்த்து அவனுக்கு எதிராக அவர்கள் வருவார்கள் இல்லையா? உண்மைதானே? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு யாரும் வரல பிரதர், அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போது எப்படி இதை சந்திக்கிறது, எப்படி நாம் மனிதர்களால் வருகிற எதிர்ப்புகளை நாம் கடந்து செல்வென்றால் தேவ உறவோடு இருக்கணும். பார்த்தீங்களா, யோசேப்புக்கு எதிராக அவனுடைய சகோதரர்கள் வந்த பொழுது இந்த யோசேப்புக்கு எதிராக வந்த சகோதரர்களை தேவனே எதிரிகளாக கணக்கிட்டு கொண்டார் இல்லையா? சவுலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுலை ஒரு காலகட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம் தேவன் அவனை கொன்று போட்டார். ஆனால் உண்மையில் அவன் துரோகம் செய்தது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அந்த நாட்டினுடைய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றினதே யோசேப்பு, தாவீது தான். தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய ஐக்கியத்தினால அந்த நாட்டுக்கு வரவிருந்த ஒரு பெரிய இழிவை, அவமானத்தை தடுத்து நிறுத்தி உயிரை கூட மதிக்காமல் போய் அந்த கோலியாத்தை எதிர்த்து வந்த தாவீது, அந்த தாவீதை கொலை செய்யறதுக்கு தான் இவன் என்ன செய்தான், அவனை துரத்தி கொண்டே வந்தான். தன்னுடைய சந்ததி தான் ஆட்சியில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசையில் அவன் அவ்விதமாக அவனை துரத்தி கொண்டு வந்தான். அந்த ஆண்டவர் துரோகமாக பார்த்தார். தாவீதுக்கு எதிராக செய்த துரோகத்தை தேவன் தமக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகமாக எண்ணி வேதம் சொல்கிற அவர் அவனை கொன்று போட்டார். அவன் சுயசைட் தான் பண்ணான். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கின. காரணம் என்றால் அவருடைய நோக்கத்தின் பாதையிலே செல்லுகிறவனுக்கு எதிராக வருகின்ற எதிராளிகளை தேவன் தம்முடைய எதிராளிகளாக எடுத்துக்கொள்கிறார். எனவே முதலாவது தேவனோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கின்ற பொழுது எதிராளிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அவர்களையே பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, அவங்க செய்யட்டும். சில நேரங்களில் ஆண்டவர் சில எதிராளிகளை அலோவ் பண்ணுறார், நீ என்ன வேணுமோ செஞ்சுட்டு போப்பா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்புடைய சகோதரர்கள் தீங்கு செய்கிறவளை தடுத்தாரா தேவன்? தடுக்கலையே, அங்கேயே தடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த யோசேப்புக்கு எதிராக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவள தேவன் அங்கேயே தடுத்திருக்கலாம், தடுக்கலையே. நீ என்ன செய்யணுமோ செய்ப்பா, ஆனால் முடிவை நிர்ணயிக்கிறது நான் தான். நீங்கள் யோசேப்பு அழிந்து போகணும் செய்கிறீங்க, உங்கள் ஆசையை நிறைவேற்றுங்க. ஆனால் அவன் அழிந்து போகணுமா இல்லை அவன் உயர்ந்த நிலைமையில் நிற்கணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது அத்தாரிட்டி யார்? நான் தான். உனக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிக்கோ, நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறது மாதிரி அவர்களை ஆண்டவர் தடுக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் தடுத்தார் இல்லையா? அவர்களுடைய நோக்கம் என்ன? அவன் எதிர்காலத்திலே நம்மை விட பெரியவனாக மாறி நாம் அவனுக்கு முன்பாக பணிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. அதனால் அவன் என்ன செய்யணும்? he must be destroyed, he must be finished.
அப்படிதான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற விடலை. அவர்கள் அவனுக்கு எதிராக செயல்பட்டால் குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்றார்கள். அவ்விதமாகத்தான் தாவீதுக்கு எதிராக சவுல் செய்த பல காரியங்களை ஆண்டவர் தடுக்கல். அதனுடைய விளைவுதான் ஓட வேண்டியது இருந்தது இல்லையா? ஆனாலும் தாவீதை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், அதனுடைய விளைவாக தன்னுடைய சந்ததிக்கு ஒரு பிரச்சனை இல்லாத சூழலை உருவாக்கலாம் என்ற அந்த ஆசை நிறைவேற விடாமல் ஆண்டவர் தடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்துக்கு நேராக போகும்பொழுது நமக்கு எதிராக வருகிற எதிராளிகளை அவருடைய லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறார். நீ என்னத்தான் எதிர்க்கிற, அவனை இல்லை. புரிகிறதா? எனவே நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளே காணப்படும். எனவே எதிராளிகள் வருகிறார்களா, அவர்களால் நமக்கு தீங்கு வருகிறதா, தீவினை வருகிறதா, அதை குறித்து பயப்பட தேவையில்லை. நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு உள்ள உறவை ஒருவன் வேதம் சொல்ல ஒருவனுடைய வழிகள் சரியாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனிடத்தில் சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வார். அவன் சத்ருவாக இருக்கிறவனை சமாதானமாகும்படி செய்வார். எப்பொழுது? ஒருவனுடைய வழிகள் அவருக்கு முன்பாக சரியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்காக ஆண்டவர் செஞ்சதை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பயந்து கலங்கினான் இல்லையா, தவித்தான். 400 பேரோட வரானே, பாவியை தொலைச்சி போடுவானே, அவனை எப்படி எதிர்க்கிறது அப்படி சொல்லிட்டு தான் நைட்டு ஃபுல்லாக ஆண்டவருடைய ஜெபம் பண்ணான். அப்புறம் அவன் வந்த வேளை அவன் சண்டையிட்டா ஜெயிச்சான் இல்லை, விரோதியாக இவன் பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் பாசம் நிறைந்த சகோதரனாக வந்து நிற்கிறான் இல்லையா? 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தமிட்டு கண்ணீர் சொந்துகிற அளவிற்கு தேவன் அந்த சூழலை மாற்றி விட்டார். ஆண்டவரோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள யாரும் ஒன்றும் அவங்க நினச்ச மாதிரி செய்து முடிக்க முடியாதுங்க. அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போப்பா, நான் என்ன பண்ணுறது? நிறைய அலுவலகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் ஒருவரை எதிர்த்து கொண்டிருக்கிறாள். இல்லை, அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும். நாம் என்ன பண்ணணும்னா தேவ உறவில் வாழுகிறோமா என்கிற உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ உறவில் நாம் வாழுகிற பொழுது அந்த உறவை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய சீடன், இவன் என்னுடைய தாசன், இவனுக்கு எதிராக இவன் செயல்பட்டா இவன் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, இவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா இவன் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. எனவே அவனுக்கு எதிராக ஆண்டவர் வருகிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டவனுக்கு எதிராக வருகிறவன் கர்த்தருக்கு எதிராகத்தான் வருகிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது மனிதர்களால் வருகின்றதான இந்த தடைகளை கடந்து செல்வது எதுவென்று சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள்கிட்டே போகிறாங்க. கிறிஸ்தவர்களே என்ன செய்கிறாங்க? மந்திரவாதிகள்கிட்டே போகிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் கொஞ்சம் வாங்க எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி அவனுக்கு கையை காலம் என்ன செய்யணும், கடவுள் ஏதாவது அவனுக்கு ஒரு தீங்கை செய்யணும், அவன் காலை உடைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீத புத்தகத்தில் தாவீது ஜெபம் பண்ணுறதை பார்த்து அவனுடைய வீடு நாசமாக போகட்டும், அவன் சந்ததியெல்லாம் போட்டு, அவன் பிள்ளையெல்லாம் சாகட்டும். அப்படி தாவீது வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம், நாம் வாழ்கிற காலம் கிருபையின் அன்பின் காலம். அந்த சீடர்களுக்கு அந்த சிந்தனை தான் இருந்து, நாங்கள் வந்து அந்த எலியா செய்த மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. தேவன் அவர்கிட்ட என்ன, ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியல. எலியாவின் ஆவி இல்லை, நீங்கள் என்னுடைய அன்பின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எனவே தாவீது சங்கீதங்களில் சொன்ன காலம் பழைய ஏற்பாடு. அதனால் இப்போ நாங்கள் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்களை காட்டி இதெல்லாம் நமக்கு பொருந்தாது, அதனால் இந்த வசனத்தின்படி உரிமை பாராட்டாதங்க, இந்த வசனத்தின்படி என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாங்க. இது நியாயப்பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தினுடைய நீதியின்படி அவன் ஜெபம் பண்ணது. இந்த காலம் நம்முடைய ஸ்பிரிட் வேறு, நம்முடைய நீதி வேறு. அதனால் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் என்ன செய்யணும், எல்லா சங்கீதத்தையும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இந்த புதிய ஏற்பாட்டிற்கு ஏற்ற விதமாக வருகிற சங்கீதங்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, அவனை அழித்து விடுவீராக, அவனை ஒழித்து விடுவீராக, அவனுடைய காலை உடைத்து விடுவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணுறதில்ல. ஆண்டவரை என்னை நீர் பாதுகாத்து கொள்வீராக, அவனுக்கு ஒரு தீங்கு வேணும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம். நான் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், மத்தேயு 5:44 சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணதான் சொல்லி கொடுத்துருக்கிறார்களே. பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த பாசிட்டிவ் செயலை என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அவ்விதமாக செயல்படுகிற பொழுது God will take care of all these things. அவர் பார்த்துக்குவாருங்க, உங்கள் எதிராளிகளை பார்த்துருக்குவார். அவங்கள பற்றி பயந்துகிட்டே இருக்காதீங்க. ஐயோ, இந்த கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவன் பில்லி சூன்யம் பண்ணி வச்சுருக்கான், பில்லி சூன்யம் பண்ணிருக்கான், பில்லி சூன்யம். இந்த கிறிஸ்தவர்களை மாதிரி மூட நம்பிக்கை நிறைஞ்சவங்க இப்போ சமுதாயத்தில் ரொம்ப இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கும். எந்த ஒரு கஷ்டம் வரட்டும், அவர் பில்லி சூன்யம் பண்ணிங்க, மந்திரம் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு கஷ்டம், 2 கஷ்டம், 3 கஷ்டம் ஜாயின் பண்ணி வந்துருச்சு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு மந்திரவாதம் தான். எதற்கெடுத்தாலும் பில்லி சூனியம். சார், பில்லி சூனியமே வச்சுட்டு போகட்டுமா, உனக்கு என்ன வந்து போச்சு? அவன் மந்திரமே வச்சுட்டு போகட்டுமா, எந்த சாமியை வச்சா வச்சுட்டு போகட்டும், உனக்கு என்ன? நீ யார்?
இந்த ஆவியை விட பெரிய வல்லமையான ஆவியை உடைய ஆண்டவரை நீ விசுவாசிக்கிறல்ல, அவன் பில்லி சூனியம் வச்சா என்ன மந்திரம், நீ என்ன வேணாலும் வச்சுட்டு போ, காசு செலவு பண்ணி என்ன சூனியம் வேணாலும் வச்சுட்டு போ. நாம் அப்படி கிடையாது. ஒரு பாத்திரம் நைட்டில் வந்து நம்ம வந்து ஒழுங்காக பாத்திரத்தை வைக்கல, அது டஹார்னு விழுது நைட்டில். உடனே சொன்ன பார்த்தீங்களா, எல்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்குறாங்க, அதான் ஒவ்வொரு பாத்திரமாக விழுது. இல்லை ஒழுங்காக பாத்திரத்தை வச்சா விழாது. இல்லை ஒரு எலி தள்ளி விடும், எலி வராதபடிக்கு வாசல் அடைக்கிறத விட்டு மந்திரவாதம் பண்ணி வச்சுருக்கான், பில்லி சூனியம் பண்ணி வச்சுருக்கான், அதுக்கு பின்னாலே ஓனா இல்லை. என்ன நடந்தாலும் அதை பற்றிலாம் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் எதிராளி என்னென்ன உங்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும், அல்லேலூயா, என்னை பாதுகாத்துக்கொள்ளும். அவனை அழியும் என்று சொல்லுவதல்ல, நான் அழிந்து போகாதபடி என்னை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக வந்து நமக்கு உதவி செய்கிறார். இறுதியாக நாம் ஒரு தடையை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தடை உலகத்தில் இயற்கையாக வந்த தடை அல்ல, இது ஒரு பாவ சோதனையும் அல்ல, இது மனிதனால் வந்ததும் அல்ல, இது நாமே ஏற்படுத்தி கொண்ட தடைகள். நிறைய நேரங்களில் இயற்கையாக வந்த தடைகளை விட, எதிராளிகளால் வந்த தடைகளை விட மனித வாழ்விலே அதிகமான தடைகள் யாரால் வருகிறது என்றால் அவர்களால் தான் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எத்தனையோ தடைகள் வந்தது. அத்தனை தடைகளையும் ஆண்டவர் கடந்து போக வைத்தார். செங்கடல் ஒரு மேட்ரு கிடையாது, ஜோர்டான் ஒரு மேட்ரு கிடையாது, ஒரு எரிகோ ஒரு மேட்ரு கிடையாது, தண்ணீர் பிரச்சனை ஒரு மேட்ரு கிடையாது, சாப்பாடு பிரச்சனை ஒரு மேட்ரு கிடையாது, எதிராளிகள்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, எல்லாத்தையும் கடந்து போக வைத்தார். ஆனாலும் கொண்டு சேர்க்க முடியலை. யாரை? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. இத்தனை தடைகளெல்லாம் கடந்து போக வைத்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து சாப்பாடு கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், சாப்பாடு எல்லாம் கொடுத்தார், எதிராளிகளை வீழ்த்தினார். இருந்தாலும் அவர்களை கொண்டு சேர்க்க முடியல. அதற்கு காரணம் என்ன? அங்கே ஒரு தடை இருந்தது. என்ன தடை என்றால் கீழ்ப்படியாமை என்ற தடை, நான் கோஆபரேஷன், ஒத்துழையாமை என்ற தடை இருந்தது. அவர்கள் தங்களுடைய சுயத்தை அவர்கள் தாழ்த்தாதபடிக்கு அந்த சுயத்தின் அடிப்படையிலே செயல்பட்டார்கள். எனவே அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுடைய வார்த்தை இசையாதவர்களாக இருந்தபடினாலே இத்தனை தடைகளை ஆண்டவர் கடந்து போக வைத்த பொழுதிலும் கூட அவர்களை கீழ்ப்படியாமை என்னும் தடையை கடந்து போக வைக்க முடியல. ஏண்டா, கீழ்ப்படியாமை என்ற தடையை கடந்து போக வைக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ரியலைஸ், நம்ம உணரணும் நம்முடைய மனம் என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, நம்முடைய உணர்வு என்ன, நம்முடைய யோசனை என்ன, நம்முடைய வழிகள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தடைகள் நம்மால் வருகிறது. ஆகாய தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுவார், நீ என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணுற, எவ்வளவோ சிரமப்படுற, எவ்வளவோ சம்பாதிக்கிற, எவ்வளவோ சேர்க்கிற, ஆனாலும் ஒன்றும் மிச்சமில்லை. நீ துக்கத்தோடு தான் வாழ்கிற, நீ திருப்தி இல்லாமல் தான் வாழ்கிற, எல்லாம் பொத்தலான பையில் போட்டது மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்குது. ஓடி 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 உழைக்கிற, தேடி 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 சேர்க்கிற, ஆனால் உனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை, ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்லை. காரணம் என்னவென்றால், என் வீடு பாழாய் கிடக்கிற பொழுது நீ உன்னுடைய வீட்டை கட்டுவதிலே குறியா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையின் ஆசைகளை நிறைவேற்றுவதிலே குறியாக இருக்கிற. நான் என்னுடைய ஆசை நிறைவேற்ற உன்னை அழைத்தேன். நீ எப்பொழுதும் உன்னுடைய ஆசை, உன் குடும்பத்தை குறித்த ஆசை, உன் பிள்ளைகளை குறித்த ஆசை, உன்னுடைய இதயத்தில் தோன்றின கனவுகளை குறித்த ஆசை, இதே நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறாய். எனவே நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் உனக்கு சர்ப்ளஸ் கிடையாது, ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது. சுயம் ஏற்படுத்துகிற தடைகள். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே பிரச்சனைன்னு வரல மனிதனால் வந்தது இல்லை எல்லாருக்கும் வரது மாதிரி தான் வந்து அப்படியே நம்ம கூலாக போயிடக்கூடாது. இந்த பிரச்சனை என்னால் வந்திருக்குதோ, என்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ, நான் ஒரு மனக்கடினத்தோடு வாழ்கிறேனோ, நான் கர்த்தருக்கு இசைந்து போகவில்லையோ, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முன்வரவில்லையோ, என்னுடைய மன உணர்வுகளை சார்ந்து ஜீவிக்கிறோம் என்று சொல்லி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு வேணும், செல்ஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு வேணும். நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். நாமே தடைகள். ஏண்டா, பல எதிரிகளை விட அதிகமான எதிரிகள் எங்கே இருக்கிறான்னா நமக்குள்ளே தான் இருக்கிறான். நம்முடைய தவறான சுபாவங்களெல்லாம் பெரிய எதிரிகள், நம்முடைய தவறான ஆசைகளெல்லாம் பெரிய எதிரிகள், நம்முடைய தவறான உணர்வுகளெல்லாம் பெரிய எதிரிகள். இந்த எதிரிகளெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால இவர்களால் நமக்கு பல தடைகள் ஏற்படும். எனவே சுயம் ஏற்படுத்துகிற தடைகள். சவுல் வீழ்ந்ததனுடைய காரணம் என்ன? சாலோமனுக்கு எதிராக தேவன் ஒரு விரோதி எழுப்பினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஏன் எழுப்பினார்? அது அவனால் வந்தது. அவன் தேவனை பிரியப்படுத்த விதமான ஒரு வாழ்க்கை குறித்து கவலையற்றவனாக தன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்துகிறவன் வாழ்ந்த காரணத்தினாலே அவனுக்கு எதிராக தேவனே ஆதாத் என்கிற ஒரு விரோதியை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் பாருங்கள், ஏன் பெலிஸ்தீனிடத்தில் தோற்றான்? பெலிஸ்தீனுடைய எதிர்ப்பு அவனுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்து கடந்து போக முடியவில்லை. ஏன் பெலிஸ்தீனாலே அவன் வீழ்ச்சியோடு நேர்ந்தால்,
தேவன் பெலிஸ்தியர்களை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து சவுலை ஜெயிக்க வச்சிருப்பார். ஆனால் இவனோ தேவ மனிதனாகி அந்த தாவீதை அழித்து போடுவதில் ஒழித்து போடுவதை குறிவைத்து செயல்பட்ட காரணத்தினாலே பெலிஸ்தியர்களை ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. அவங்கள வீக்கன் பண்ணலை, அவளை டிஸ்ட்ராய் பண்ணலை, அவளை அப்படியே விட்டுவிடு. ஏன்னா இவன் எப்பொழுதுமே அவரால் ஆதரிக்கப்படுகிற எதிராக ஓடிக்கொண்டிருந்தபடினாலே, அவருடைய வார்த்தைகள் இசைந்து போகாத காரணத்தினாலே பெலிஸ்தியர்கள் வலிமை அடைவதை ஆண்டவர் தடுக்கவில்லை. அது இவனுக்கு ஒரு பெரிய தடையாக மாறினது. இறுதி வரையிலும் பெலிஸ்தியர்களை ஜெயிக்க முடியாதவனாக, ஒரு தோல்வியான மனிதனாக அவன் மரித்தான். ஆமார்களே, பெரும்பாலான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது மற்றவர்களால் அல்ல. கணவர்கள் மனைவிகளை குற்றம் சாட்டுகிறார்கள், மனைவிகள் கணவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சாட்டுகிறார்கள். போய் ஒழுங்கா ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ தெரியல, அங்க வாழ முடியாம கஷ்டப்படுறாங்க. உடனே நீதானே எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்ச, உன் சொல்ல கேட்டுதான் நான் செஞ்சேன், நீ உனக்கு வாழ தெரியல. ஒரு கணவனோட எப்படி வாழணும், ஒரு மனைவியோட எப்படி வாழ ஒண்ணுமே தெரியல. உடனே என்ன பண்றோம், பேரண்ட்ஸை பிளேம் பண்றோம். உடனே இவங்க ஹஸ்பண்ட், நான் அப்பவே சொன்னேன்ல அது வேண்டாம் வேண்டாம் கேட்டியா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆரம்பிக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரும் தங்களுடைய தவறுகளை உணர்கிறதே இல்லை. எப்பொழுதுமே தங்கள் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களைத்தான் நாம் காரணம் காட்ட விரும்புகிறோம், நம்மை நாம் காரணமாக நினைப்பதில்லை. அருமையானவர்களே, முதலாவது நாம் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறோமா? நிறைய பேர் இதையெல்லாம் அப்படியே விட்டு எங்கேயாவது போய் ஊழியக்காரங்க ஜெபிச்சா நமக்கு ஒரு வல்லமை கிடைக்குமா? ஏதாவது ஒரு கூட்டத்தில் போயிட்டு அவர்கள் நமக்கு ஜெபம் பண்ண நல்லது கிடைக்குமா? நம்முடைய தவறுகளை உணராத வரைக்கும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாத வரைக்கும், நாமே நம்முடைய சுயத்தினுடைய விளைவாக ஏற்படுத்தின தடைகளை குறித்து சிந்தித்து அவைகளுக்கு ஒரு பரிகாரம் தேடாத வரைக்கும், அதற்காக மனம் திரும்பாத வரைக்கும், அதற்காக ஆண்டவரிடத்திலே சொல்லி நாம் மனம் வருந்தாத வரைக்கும், எத்தனை ஊழியக்காரத்தில் போனாலும் யார் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவருடைய வல்லமையினால் ஒன்று நிகழாது. முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே 4 விதமான தடைகளை குறித்து பார்த்தோம். 1, இந்த உலகத்தில் இயற்கையாக வருகிற தடைகள், அவற்றை மேற்கொள்ள தேவ இலக்கை நோக்கி ஓட வேண்டும். தேவ ஆலோசனைக்குட்பட்ட ஒரு ஜீவிதத்தை நாம் செய்ய வேண்டும். 2வதாக பாவ சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும். இவைகள் பெரிய தடைகள். இவற்றை கடந்து செல்வதற்கு கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நெருங்கி ஜீவித்து ஆவி நிரம்பினவளாக இருக்கின்ற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவரோடு வாழ வேண்டும். 3வதாக மனிதரால் ஏற்படுகிற தடைகள், இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பதில்லை இருப்பதல்ல, அவர்களை எதிர்ப்பதற்கு மனித துணைகளை தேடுவதல்ல, தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை அதிகமாக்க வேண்டும். தேவ உறவில் வாழுகிற பொழுது அந்த தடைகளை ஆண்டோர் பார்த்து கொள்வார். 4வதாக நாமே நமக்கு ஏற்படுத்துகிற தடைகள், நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள், நம்மால் உருவானவைகள், அவைகளை தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் அதற்காக மனம் வருந்தி கேட்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமாண்டவரே, நான் எல்லாரையும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தேன், மற்றவங்க தான் இந்த காரணம் சொல்லி கொண்டேன், ஆனால் என் பக்கத்தில் மிஸ்டேக் இருக்குது, என் பக்கத்தில் தவறு இருக்கிறது, என்னுடைய குணாதிசயங்கள் சரியில்லை, என்னுடைய மனநிலை சரியில்லை, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய மனநிலையும் என்னுடைய குணநிலையும் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னிதனை உதவி செய்வேன் ஆண்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு, மனம் திரும்பின ஒரு அனுபவத்தோடு, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தோடு, தேவ ஆவியால் நிரம்பின ஒரு அனுபவத்தோடு, தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தோடு, தேவனுடைய இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு அனுபவத்தோடு, தேவ ஆலோசனைக்கு உட்பட்ட ஒரு ஜீவிதத்தை ஜீவிக்கிற அனுபவத்தோடு, தேவ ஐக்கியத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தோடு, தேவ உறவிலே மகிழ்கிற ஒரு அனுபவத்தோடு, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் எல்லா தடைகளையும் கடந்து செல்வோம். அல்லேலூயா. God will help us. அது எந்த செங்கடலாக இருந்தாலும் யோர்தானாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கடந்து போக வைக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.